James & Covin year-end big sale. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. இந்த ஆண்டு இவர்களுக்கு கோச்சார பலன்களை விட சொந்த ஜாதகத்திலே என்ன தசாபுத்திகள் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இவர்கள் பலன்களை இன்னும் சேர்த்துக் கொள்கிற போது மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி என்று இருந்தால் அஷ்டமத்து சனியில எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 7.5 சனி நடக்கிற போது அஷ்டமத்து சனி நடக்கிற போது மிகப்பெரிய நிறுவனங்கள் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம். கெட்டவன் தானே சனி பகவானை சொல்றோம். அவர் அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்றாருன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே. அப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு பிளஸ் ஆன ஒரு சூழ்நிலை தானே. அவர்களுக்கு தலைவிதி மாறும் நேரம். எங்க கவனமா இருக்கணும்? கண்டிப்பா எங்க கவனமா இருக்கணும் சார். ரொம்ப முக்கியமா இல்லையா? நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். 7க்குரிய சனி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, சில மனசு மாறுபாடுகள் உங்களுக்கு வரும். அதை பெருசுபடுத்தாம விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அவர் விட்டு கொடுத்து போனால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்ப எதில் இவர்கள் கவனமாக இருக்கணும்னா, செவ்வாய் 8ல் இருக்கார். நிலம் சம்பந்தமாக ஏமாறக்கூடிய அமைப்பு, சகோதரரோட கருத்து மாறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அம்மாவுடைய உடல் நலத்திலே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இவர்களுக்கு அவசியம். சிம்மராசி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தன் உடன் இருப்பவர்களை தான் வெகுகாலமாக நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடியவர்களிடம் சில பிரச்சனைகளை அவர்கள் அந்த பழமுதிரி சோலைக்கு சென்று அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வருவது இவர்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கும். அதே போல ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பிறக்க போகின்ற பராபவ பலாபலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. பிறக்க இருக்கின்ற இந்த பராபவ வருடம் அப்படின்பது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது? சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் நம்ம பலன்களை பார்க்கிற போதே எப்படி பலன்கள் பார்ப்போம்? 2 விதத்திலே பலன்கள் பார்ப்போம். ஒன்று, கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலே பலன்களை பார்க்கிறோம். இன்னொன்று, சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே பலன்களை பார்க்கிறோம். இந்த ஆண்டு இவர்களுக்கு கோச்சார பலன்களை விட சொந்த ஜாதகத்திலே என்ன தசாபுத்திகள் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இவர்கள் பலன்களை இன்னும் சேர்த்து கொள்கிற போது மிகச்சிறப்பாக இருக்கும். எப்படின்னு பாருங்களேன். சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சூரியன் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போதும் அந்த சூரியன் உச்சமாக இருந்துதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ராசிக்கு அதிபதி. இந்த ஆண்டு என்ன கேட்டீங்கன்னா, இவர்களுடைய தர்மஸ்தானத்திலே கர்மாதிபதி சுக்கிரனும் சேர்ந்த வந்து சூரிய சுக்கிரன் சேர்க்கையோடு இந்த ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒளிமயமான சூழ்நிலை பலருக்கு உருவாக போகுது. சரிங்களா? ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக போகுது. இவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுபட்டு உழைக்கிறாங்களோ அந்த அளவிற்கு தகுந்தாற் போல ஒளிமயமான சூழ்நிலை அப்படித்தான் இவர்களுக்கு அமையப்போகுது. இப்போ பாருங்களேன், பலருக்கு என்ன கேள்வி? சனி பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து சனி. ஆமா, பயத்திலேயே இருக்காங்க. பயத்தில் இருக்காங்கல்ல. அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. நம்ம ஜோதிடத்தில் அப்படித்தானே பழமொழி சொல்றாங்க. எப்பவுமேமா இந்த பழமொழிகள் இருக்குல்ல, அதை அப்படியே நம்பிடக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கேடும்பாங்க. உதாரணமா ஆயிலிய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் சொல்றாங்க. அப்படித்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறதானா? அப்படி கிடையாது. ஜோதிட சாஸ்திரம் மூட நம்பிக்கைகளை ஒரு நாளும் ஆதரிப்பதில்லை. இவர்கள் ஜோதிடத்தையே மூட நம்பிக்கையை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் மூட நம்பிக்கையை ஒரு நாளும் ஆதரிக்காது. இப்போ ஒரு பெரிய பாடல் இருக்கும். அந்த பாடல்ல இந்த நட்சத்திரங்களுடைய விஷயங்களையெல்லாம் சொல்லிவிட்டு, இதில் இந்த பாதமாக இருந்தால் இந்த பிரச்சனை, இந்த கிரக சூழ்நிலை இருந்தால் இந்த பிரச்சனை என்று இருக்கும். ஆனால் படிக்கிறவங்க அது முழுசாக எடுத்துக்கிட மாட்டாங்க. கடைசி ஒரு வரியை பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி எதுவுமே ஜோதிட சாஸ்திரம் முழுவதுமாக ஒரு நட்சத்திரத்தை விருப்பதில்லை. அப்படித்தான் சிம்மராசி. சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி என்று இருந்தால் அஷ்டமத்து சனியில் எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 7.5 சனி நடக்கிற போது அஷ்டமத்து சனி நடக்கிற போது மிகப்பெரிய நிறுவனங்கள். அப்படி அஷ்டமத்து சனி நடக்கிற போது எல்லோருக்கும் கெடுதல் செய்வது இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இப்போ இவர்களுக்கு எப்படின்னா, சிம்மராசிக்கு மட்டும் அஷ்டமத்து சனி விபரீத ராஜ யோகத்தை கொடுக்குது. ஒரு வேலையில் இருப்பாங்க, அந்த வேலையில் பிரச்சனை வந்திருக்கும். பிரச்சனை வேற வேலை மாறுறாங்க வச்சுக்கோங்களேன், அது யோகமாகத்தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம். கெட்டவன் தானே சனி பகவானை சொல்றோம். அவர் அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்றாருன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே.
அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு ப்ளஸ்ஸான ஒரு சூழ்நிலை தானே. அவர்களுக்கு தலைவிதி மாறும் நேரம், அவர்களுக்கு ஏற்பட்ட மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் நேரம், அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஸோ சிம்மராசிக்கு பலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டால் சந்தோஷமான வேலை மாற்றமாக அதை எடுத்துக்கிடணும். எங்க கவனமா இருக்கணும்? கண்டிப்பா எங்க கவனமா இருக்கணும் சார், ரொம்ப முக்கியமா இல்லையா? நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். 7க்குரிய சனி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு தொழில் செய்கிறீர்கள், உங்களுக்கு யார் கூட்டாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் முதுகில் குத்துவார்கள். கடைசி நேரத்தில் அவர்கள் கழுத்தை அறுப்பார்கள் பாருங்க, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். அப்போ நண்பர்கள்ட்ட, தொழில் கூட்டாளிகள்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. மனைவியிடம் தோற்று போங்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி கணவன் அல்லது மனைவி, லைஃப் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். சில மனசு மாறுபாடுகள் உங்களுக்கு வரும், அதை பெருசுபடுத்தாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்படி விட்டு கொடுத்து போனால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக பாருங்க, பெரிய வளர்ச்சி இருக்கு. அப்போ அந்த நல்லதை நம்ம பார்க்கலாமே. லாபத்தில் குரு, வருடம் பிறக்கிற போதே லாபத்தில் குரு. இவர்கள் பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கு. தமிழும் தமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு சொல்றோம். நம்மளை விட நம்ம பிள்ளைகள் உயர்ந்து வந்தால் தாங்க நமக்கு சந்தோஷம். அப்படி சொல்றோம்ல, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கு, நமக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் கூடி வரலையோ அவங்களுக்கெல்லாம் இப்போவே கல்யாணம் கூடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஆண்டு பெருக போகுது. 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போறார். வந்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருக போகுது. அப்போ எதில் இவர்கள் கவனமாக இருக்கணும்னா, செவ்வாய் 8ல் இருக்கார். நிலம் சம்பந்தமாக ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்கு. சகோதரரோட கருத்து மாறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த சிம்மராசிக்காரர்கள்லாம் சகோதரர்களோடு சேர்ந்து வீடு, சொத்து இப்படி விஷயத்தில் ஈடுபடுகிறார்களோ அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அப்படி ஒரு அமைப்பு இருக்கே தவிர, அட்டமத்தில் செவ்வாய் இருப்பதனால் அப்படி பிரச்சனை இருக்கு. சொத்து விஷயங்களில், பூர்வீக சொத்து விஷயத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா 9க்குரிய செவ்வாய் 8ல், பூர்வீக சொத்து விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அதில் கவனமாக இருக்கலாம். ஆனால் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கு, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு, மிகப்பெரிய பதவியை அடையக்கூடிய யோகம் பலருக்கு காத்திருக்கிறது. அப்போ இவர்கள் நல்ல நிலைக்கு வரப்போகிறார்கள், அது சந்தேகம் இல்லை. சிம்மராசிக்காரர்கள் மனோதைரியமாக இருக்கலாம். ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு தான் பராபவ ஆண்டு. அடுத்து இவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % வரவு இருக்கும், எத்தனை % செலவு இருக்கும்? வரவு என்பது இவர்கள் குரு லாபத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற போதே, ஆண்டு துவக்கத்தில் குரு லாபத்தில் இருப்பது இவர்களுக்கு 70% வரவை கொடுக்கிறார். செலவு அப்படின்னு நீங்கள் எடுக்கிற போது விரயஸ்தானத்துக்கே அந்த குரு வரப்போறாரு. அதனால 80% செலவு இருக்கும். ஆனால் சுப செலவுகளாக இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இல்லற வாழ்க்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவான், அவர் அட்டமத்தில் இருக்கிறார். 7க்குரிய சனி பகவானும் அட்டமத்தில் இருக்கிறார். அப்போ இல்லற வாழ்க்கையில் யாரெல்லாம் விட்டு கொடுத்து செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். செவ்வாய் பகவானுடைய அமைவை பார்க்கிற போது செவ்வாய் அட்டமத்துக்கு போகிறார். ஆகவே தாயார் இவருக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய், மாத்ரு ஸ்தானாதிபதி. அப்போ அம்மாவுடைய உடல் நலத்திலே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இவர்களுக்கு அவசியம். சிம்மராசி மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த பராபவ ஆண்டு தரப்போகுது? தொடக்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறும், படிப்பின் மீதான ஈடுபாடு குறையும். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஆசிரியர்களுடைய கண்டிப்பு, ஆசிரியர்களுடைய அரவணைப்பு, சரியான முறையில் உங்கள் ஆசிரியர்கள் வழிநடத்துவார்கள். அதனால இவர்கள் நல்லா படிக்க தொடங்கிடுவாங்க. ஆனால் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுக்கும் படிப்பிலே கவனக்குறைவும் கவன சிதறல்களும் இருந்து நல்ல ஆசிரியர்களின் துணையினாலே இவங்க ஜெயிச்சு வர போகிறாங்க. அப்போது நல்ல வெல்விஷர்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்களுடைய துணையினாலே சிம்மராசிக்காரர்கள் கல்வியில் நல்லா முன்னேறி வருவாங்க. எந்த மாதிரியான கல்வித்துறைகளை இவர்கள் தேர்ந்தெடுக்கலாம்? பொதுவாக இவர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கக்கூடிய கல்வித்துறைகள் என்று பார்த்தீர்களானால், லாபத்திலே குரு பகவான் அமர்ந்து வருடம் துவங்குவதனால ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் எது எடுத்தாலும் நன்று வருவார்கள். அதே போல் பிஎட், எம்எட் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வங்கித்துறை சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், அது சார்ந்த படிப்புகள், கணக்கியல் துறைகள், கணக்கு பதிவியல் போன்ற துறைகள் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல, அது சாஃப்ட்வேர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த பராபவ வருடம் அப்படின்பது என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும்? சிம்ம ராசியை சேர்ந்த அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டு இவர்களுக்கு, பெண்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் சேரும். பொதுவாக டெம்பரரி பேசிஸில் இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, டெம்பரரியாக இருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் கிடைக்கும். சில பேருக்கு ஜாப் பெர்மனண்ட் ஆகும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
பெண்கள் தாங்கள் சார்ந்த துறைகளிலே நிறைய சாதிப்பாங்க, புகழ் பெற்று விளங்குவார்கள். அது அமைப்பு உண்டு. அடுத்து வந்து அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எவ்வாறான பலாபலன்களை கொடுக்க போகுது? சிம்மராசி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தன் உடன் இருப்பவர்களை, தான் வெகுகாலமாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களிடமிருந்து சில பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள். ஏனால் 7க்குரிய சனி பகவான் அட்டமத்திலே இருப்பதும் செவ்வாயோடு சேர்ந்திருப்பதும் கூட்டாளிகளால் சில மனசு கஷ்டங்கள் ஏற்பட துவங்கும். ஆகவே சிம்மராசி அரசியல்வாதிகள் தங்கள் உடல்நலமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய அரசியல் பணியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும். இவர்கள் மிகப்பெரிய அளவிலே சாதனை புரிவார்கள், வெற்றி பெறுவார்கள். இருந்தாலும் கூட அந்த 7க்குரிய சனி 8ஆம் இடத்திலே இருப்பதனால் கூட்டாளிகளால் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. அடுத்து நம்ம இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இவர்கள் இறுக்கமாக வழிபட வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னங்க? இவங்க வந்து பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபடணும். அறுவடை வீடுகளில் ஒரு வீடு பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை முருகனை பற்றி திருமுருகாற்றுப்படை கூட சொல்கிறது. அந்த முருகப்பெருமான் மதுரையிலே கீழே அழகர் கோவில், 18ஆம் படி கருப்பு, மேலே பழமுதிர்ச்சோலை நூபுர கங்கை. அந்த பழமுதிர்ச்சோலைக்கு சென்று அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வருவது இவர்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கும். அதே போல வாழ்வியல் பரிகாரங்கள் என்று சொல்கிற போது இவர்கள் செய்யக்கூடிய உதவி என்பது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி தருவது. அன்னசத்திரம் 1000 கட்டுவதை விட அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நன்மைன்னு பாரதி சொல்றார் பாருங்க. அப்படி பாடம் சொல்லி தரணும். அப்படி ஏழைகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்தால் இவர்களுக்கு பராபவ ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும். நிச்சயமா. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ ஆண்டு எத்தனை % நன்மை தரக்கூடிய பலாபலன்களை தரப்போகுது? 65% நன்மையை தரக்கூடிய ஆண்டாக அவர்களுக்கு அமைகிறது. நிச்சயமாக. சிம்மராசிக்காரர்கள் அட்டமத்து சனி அப்படி இப்படின்னு நிறைய பயத்தோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வருடத்தில் எவ்வளவு உன்னதமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்துருந்தீங்க இந்த காணொளி வாயிலாக. இந்த காணொளிக்கு உங்களுக்கு நன்றிங்க. மிக்க நன்றிமா. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரு கருப்பசாமி தங்க கரசமிரு. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் எண்ட் பிக் சேல். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா, ஜோரா.